அனைவருக்கும் வணக்கம். இயற்கை ஜோதிட சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கன்னி ராசிக்கு 6லிருந்து 60 வரை ஒரு சிறப்பு பார்வை பார்க்க இருக்கிறோம். எவ்வளவு வயதானாலும் இளமை பொலிவு மாறாமல் எண்ணற்ற வாழ்வில் விஷயங்களை கற்றாலும் ஒரு குழந்தை போல் முகத்தை கொண்டு சாதாரண ஒரு பாமரனை போல் வாழக்கூடியவர்கள் தான் கன்னி ராசிக்காரர்கள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த பதிவு ஒரு பொக்கிஷமாக விளங்கும். இந்த கன்னி ராசியில் பிறந்த பெண்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? கன்னடத்து பைங்கிலி என்று பட்டம் வாங்கின சரோஜா தேவி போல் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் போது அண்ணன் அடையாக இருக்கும். இவர்களை பார்த்தாலே செதுக்கி வைத்த சிலை போல் இருப்பார்கள். அதை வைத்தே தெரிந்து கொள்ளலாம் கன்னி ராசிக்காரர்கள் என்று. ஒரு பெண்ணுக்குரிய அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என அனைத்து வகையான அம்சங்களும் பொருந்தியவர்கள் தான் கன்னிராசி பெண்கள். இந்த கன்னிராசி பெண்களை மனைவியாக அடைவதற்கு 7 ஜென்மம் அல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவர்களுடைய அன்பை பெறுவதற்கு முன் ஜென்மத்தில் கொடுத்து வைத்திருக்கணும். இந்த கன்னிராசி பெண்கள் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், தான் ஒரு வேலைக்கே போயிட்டு வந்து கூட தன் வீட்டின் கடமை பொறுப்புகளை கொஞ்சம் கூட மனம் சலிக்காமல் செய்வார்கள். அதுதான் இவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு பிளஸ். அதே போல் வேலைக்கு சென்றாலும் தன்னுடைய சக நண்பர்களுக்கு ஏதாவது சில பாயிண்ட்கள் தெரியவில்லை என்றாலும் வாண்டடாக போய் சொல்லிக் கொடுப்பவர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள். இந்த கன்னிராசியில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி, ஈகோ என்பது இவர்களுக்கு எல்லளவும் கிடையாது. அதே போல் சென்சிவ் மிக அதிகம், உணர்வுகள் மிக அதிகம். ஆகையால் யாருக்கும் வாண்டடாக உதவி செய்யக்கூடியவர்கள். ஒருவருக்கு எதுவும் தெரியவில்லை என்றாலும் தாமாக முன் வந்து அதை சொல்லிக் கொடுப்பார்கள். அதே போல் வாழ்க்கையில் எண்ணற்ற விஷயங்களை கற்றுக்கொண்டே இருப்பார்கள். இந்த ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி 6 வயது முதல் இறப்பு வரை என்று கூட சொல்லலாம், ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்துக்கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் இவர்கள் புத்தகமாகவே விளங்குவார்கள். இதில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி பள்ளி பருவத்தில் தமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசானுக்கு சரியான மரியாதை செலுத்துவதிலும் சரி, சக நண்பர்களிடம் உண்மையாக பழகுவதிலும் சரி இவர்களுக்கு ஈடு வேறு யாரும் இல்லை. எங்கும் எதிலும் பணிவு, அடக்கம், ஒழுக்கம் என லட்சியத்தோடு வாழக்கூடியவர்கள். இவர்களுக்கு லட்சியம் என்றால் அது ஒழுக்கம்தான் அவர்களுடைய லட்சியமாக இருக்கும். இவர்கள் வாழ்வில் எவ்வளவு கற்றுக்கொண்டாலும் சரி தன்னை ஒரு பாமரனை போலதான் காட்டிக்கொள்வார்கள். நேரம் வரும்போதுதான் விஸ்வரூபத்தை எடுப்பார்கள். இவர்கள் டைரக்டருக்கே டைரக்டர் ஆகக்கூடிய திறமை இருந்தாலும் சில நேரம் அசிஸ்டண்டாக இருப்பார்கள். தாவணி கனவுகள் என்று ஒரு படம், அதில் பாக்யராஜ் ராதிகாவுடன் தன் தங்கையை பற்றி ஒரு ட்ரையல் எடுத்துக்கொண்டு இருப்பார். அப்பொழுது பாரதி ராஜா கண்களில் அவர் பேசுகின்ற வசனம் தெரிய வரும். அதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்வே மாறிவிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு கன்னிராசிக்காரர்களும் தனித்திறமையை பெற்று இருப்பார்கள். அவர்களுக்கு எப்பொழுது வாய்ப்பு வருதோ அப்பொழுதுதான் அது மக்களுக்கு வெளிப்படையாக வரும். இவர்கள் திறமைகள் அனைத்தும் ஒவ்வொன்றும் சாதனையே என்று சொன்னால் அது மிகையாகாது. தன் வாழ்வில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். கூட இருக்கிற நண்பர்களுக்கு கூட இவர்கள் கஷ்டப்படுவது தெரியாத அளவுக்கு இவர்கள் பார்த்து கொள்வார்கள். ஆனால் சந்தோஷப்படும் போது அனைவருக்கும் தெரியும் மாதிரி பார்த்து கொள்வார்கள். இதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டாக இருக்கும். அது ஏன் என்றால் யாரிடமும் உதவி கேட்பது இவர்களுக்கு மனம் கூசும். ஆனால் பிறருக்கு தானே போய் உதவி செய்வார்கள். இப்படிப்பட்டவர்களை நாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரவே இந்த இயற்கை ஜோதிடம் பெருமைப்படுகிறது. ஒவ்வொரு விஷயங்களும் இவர் மனதுக்குள் சேவாய்க்கொண்டே இருக்கும். எதை பார்க்கிறார்களோ அதை கற்றுக்கொண்டே இருப்பார்கள். கற்க கற்க இவர்களுக்கு பணிவு ஏற்படும் ஒழிய அகங்காரம் ஏற்படாது. 90-95% இந்த மாதிரி தான் இருப்பார்கள். ஏதோ ஒரு 5% பேர் வேண்டும் என்றால் கிரக கோளாறால் விதியின் வசத்தால் சுயநலமாக இருக்கலாம். அது 100ல் ஒரு 5 பேர் என்று கூட சொல்ல முடியாது, அதிலும் குறைவாகத்தான் இருப்பார்கள். அதே போல் இந்த கன்னிராசியில் பிறந்த ஆண்களும் ஒரு பெண்ணுக்கு என்ன நளினம், என்ன அச்சம், மடம், நாணம் இருக்கிறதோ அதே போல் பிறந்த ஆணுக்கும் அதே போலதான் அவர்களுடைய நடையும் அழகாக இருக்கும், அவர்களுடைய இடையும் அழகாக இருக்கும். அவருடைய முகமே பார்த்தோம் என்றால் ரவுண்டாகவும் இல்லாமல், ஓவலாகவும் இல்லாமல், சதுரமாகவும் இல்லாமல் சும்மா கணக்கச்சிதமாக இருக்கும்.
இவர்கள் பார்வையே மிக கூர்மையாக இருக்கும். எதை பார்த்தாலும் கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு 2ஆம் இடம் சுக்கிர பகவான் என்பதால் வாக்கு சாதுரியம் கொண்டவர்கள். வாயாலேயே சம்பாதித்து விடுவார்கள். வாயால் சம்பாதிக்கக்கூடிய என்னென்ன தொழில் இருக்கோ அதிலெல்லாம் இவர்கள் இருப்பார்கள். சிலர் மட்டும்தான் அச்சகம், தையலகம், புத்தகம் விற்பனை இந்த மாதிரி எல்லாம் இருப்பார்கள். கம்ப்யூட்டர் என்றாலே அந்த கம்ப்யூட்டர் இவர்களிடம் கதி கலங்கிவிடும். கம்ப்யூட்டரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதெல்லாம் இவர் மண்ட மூளைக்குள் ஏறிவிடும். இதில் சிலர் விதியின் வசத்தால் படிக்காமல் இருந்தால் கூட அவர்கள் வாழ்வில் ஒவ்வொரு விஷயங்களும் அனுபவ படிப்பாக வந்து குறிப்பிட்ட வயதிற்கு மேல் அந்த கம்ப்யூட்டரை இயக்கக்கூடிய நிலைகளே இவர்களுக்கு வந்துவிடும். அதாவது இங்கிலீஷில் முடியவில்லை என்றாலும் தங்கிலீஷில் முடியும் என்பது இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தக்கூடிய விஷயமாக இருக்கும். 80% கன்னி ராசிக்காரர்களுக்கு பரம்பரை சொத்து இருக்கும். அதே போல் இவருடைய தகப்பனார் மிக கண்ணியமானவர்களாக இருப்பார்கள். மிக பெரும் உழைப்பாளியாக இருப்பார்கள். அவர்கள் உழைத்து இவர்கள் நல்ல நிலைக்கு வரும் வரை இவர்கள் மேல் மிகுந்த அன்பு வைத்திருப்பார்கள், மிகுந்த பாசம் வைத்திருப்பார்கள். என்று இவர் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்களோ அன்று முதல் அப்பாவுக்கும் மகனுக்கும் மகளுக்கும் கருத்து வேறுபாடு சில ஏற்படும். அதன் மூலம் கொஞ்சம் பிரிவை சந்திக்க வேண்டி வரும். இருந்தாலும் எல்லளவு கூட பாசம் குறையாது. அப்பாவுக்கும் சரி, அவருக்கு பிறந்த மகன் மகளுக்கும் சரி. அதே போல் கன்னிராசியின் சகோதரர்கள் இவர்களுக்கு பாசமலர் படத்தை உதாரணமாக சொல்லலாம். மலர்ந்து மலராத பாதி மலர் போல என்ற பாடல் இவர்களுக்கே சொந்தம். ஏன் அவ்வளவு சொல்கிறோம் என்றால் இவர்கள் சகோதர சகோதரிகளுடன் அவ்வளவு ஒற்றுமையாகவும் எந்த நேரத்தில் அவர்களை சிந்தித்துக் கொண்டே தான் வாழ்வார்கள். அது வாலிப வயதில் மட்டுமல்ல, வளர்ந்த பிறகும் திருமண ஆன பிறகும் இவர்களை மனதில் சுமந்து கொண்டுதான் அவர்கள் வாழ்வார்கள். காலம் இவர்களை பிரிக்கலாம், ஆனாலும் கோலம் ஒன்று சேர்த்தும். அது எப்படி என்று பார்த்தீர்கள் என்றால், எந்த ஒரு விசேஷமாக இருக்கட்டும், அந்த விசேஷத்தில் கன்னிராசிக்காரர்களை பங்கு பெறாமல் இவர்கள் சகோதரர்கள் அந்த விசேஷத்தையே நடத்த மாட்டார்கள் என்றால் பாருங்கள். போராத காலமாக மைத்துனர்களுக்கும் இவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். இருந்தாலும் ஒரு விசேஷம் என்று வந்துவிட்டால் இவர் வாண்டடாக போய் அங்கே நின்று தன் தங்கைக்கோ தன் தம்பிக்கோ அல்லது தன் அண்ணனுக்கோ இவர்கள் செய்ய வேண்டிய சீதனம் செய்தே தீர்வார்கள். தன் வசதிக்கேற்ப மாதிரி நிச்சயமாக செய்தே தீர்வார்கள். அங்க நிக்கிறாண்டா விரும்மாண்டி என்பது போல் அந்த நிலையை இவர்கள் ஸ்ட்ராங்காக இருப்பார்கள். கன்னிராசியை சொல்லிக்கொண்டே போனால் ஒரு பெருமையாக முகதிஷ்டி சொல்வது போல் அமைந்துவிடும். அப்படி எண்ணற்ற விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். உள்ளதை உள்ளபடி சொல்வதே இயற்கை ஜோடமாகும். அதனால் உன்னதமான மனிதர்களை கொஞ்சம் மிகையாக சொல்வதில் இயற்கை ஜோடம் பெருமைப்படுகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு என்னதான் உட்கார்ந்து சாப்பிடக்கிற சொத்தே வந்து இருந்தாலும் சரி, இல்லை இயற்கையாகவே முன்னவே இருந்தாலும் சரி, தனிச்சையாக தன்னுடைய சுய முயற்சியால் இவர்கள் சம்பாதித்தே தீர்வார்கள். படிக்கும் காலத்தில் கூட பார்ட்னர் ஜாப் செய்து இவர்கள் தன் நிலையை உயர்த்தி கொள்வார்கள். அதே போல் ரிஷபராசிக்காரர்களும் அப்படித்தான். தான் படிக்கும் காலத்திலே அவர்கள் சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டு தன் நிலையை உயர்த்தி கொள்வார்கள். இந்த கன்னிராசிக்காரர்கள் விடாமுயற்சியாக கிட்டத்தட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் போல் கோபங்கள் வந்தாலும் அந்த கோபத்தை வெளிக்காட்ட மாட்டார்கள். சாது நிறந்தால் காது கொள்ளாது என்பது போல நிலைகள் வந்தால் மட்டும்தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் கோபத்தை வெளிக்கொண்டு வருவார்கள். அதுவரை இவர்கள் கோபத்தை வெளிக்கொண்டு வர மாட்டார்கள். ஆனால் விருச்சிகராசி பல நன்மைகள் செய்திருந்தாலும் கோபத்தால் சிலவற்றை இழப்பார்கள். கன்னிராசிக்காரர்கள் அதற்கு இலக்கணமானவர்கள். ஏன் விருச்சிகராசியை கொண்டு கன்னிராசிக்குள்ளே இணைக்கிறோம் என்றால் இவர்களுக்கு அவர்களுடன் நட்பு ஏற்படும். ஏனென்றால் 3ஆம் இடம் அல்லவா. ஏன் சகோதர ஸ்தானத்தாரர்கள் கூட அந்த விருச்சிகராசிக்காரர்கள் வரலாம் சிலருக்கு, அல்லது வேலை செய்யும் இடத்தில் நட்புகள் ஏற்படலாம். ஆக விருச்சிகராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறது இந்த கன்னிராசி. கன்னிராசிக்கு 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் அமைந்திருக்கு இந்த விருச்சிகராசி. அதனால்தான் விருச்சிகத்தையும் கன்னியையும் நாம் இணைத்து சொல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அதே போல் 4ஆம் இடம் குரு பகவான்,
குரு பகவான் புதன் பகவானுக்கு பாதகாதியாகிறார். அதனால் சுகஸ்தானத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இருந்தாலும் இவர்களுடைய அதீத திறமையால் அதை சரி பண்ணி கொண்டுவார்கள். சில கன்னிராசி ஆண்களுக்கு மனைவியாலும் சில கன்னிராசி பெண்களுக்கு கணவனாலும் தொந்தரவுகள் வந்தாலும் அதை மேனேஜ் பண்ணி வாழ்பவர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள். இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் தன் துணையை கூட மேனேஜ் பண்ணி விடுவார்கள். ஆனால் அவர்களின் பெற்றோர்களை மேனேஜ் பண்ணுவது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதிலும் கன்னிராசி பெண்களுக்கு நாத்தனார் அன்று மாமியார் மிகப்பெரிய ஒரு தலைவலியாகத்தான் அமைவார்கள். என்னடா இயற்கை ஜோடம் இப்படி சொல்லுதே என்று நீங்கள் வருந்தக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் உள்ளதை உள்ளபடி சொன்னால்தான் இந்த வீடியோ மூலம் சிலர் அந்த மைனஸை சரி பண்ணி கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தை வைத்துத்தான் நாம் சில பிராங்காக சில விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனால் இதை தவறான நோக்கத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இதை பார்க்கின்ற அவருடைய நாத்தனாரோ அல்லது மாமியாரோ கொஞ்சம் இவர்களை அனுசரிக்க வேண்டும். ஏன் நம்ம நல்லது செஞ்சும் அந்த மாதிரி ஒரு நிலைகள் ஏற்படுது, ஏன் அவர் கண்களுக்கு நம்ம மைனஸாக தெரிகிறோம் என்றால் கன்னிராசிக்கு 10ஆம் இடம் அதே புதன் பகவானாக அமைகிறார். மிதுன ராசியில் 10ஆம் இடம் அமைகிறது. அதனால் ஒரு உரையில் 2 கத்தி இருக்கக்கூடாது அல்லவா? அல்லது 2 பக்கம் தீட்டிய கத்தி ஒரு உரையில் போட்டால் அந்த உரை கிழிந்து விடும் அல்லவா? அந்த மாதிரி ஈக்குவலாக அவர்கள் எண்ணுவார்கள். அதனால் சில பூசல்களும் ஏசல்களும் வரும். இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இவர்கள் தன் லட்சியத்தோடு வாழ்வார்கள். ஆனால் இந்த கன்னிராசி பெண்களுக்கு என்னதான் தான் விட்டு கொடுத்து வாழ்ந்தாலும் கெட்ட பெயரால் அவமானத்தால் வெளி துரத்தப்படுவார்கள். இதில் பெரும்பாலும் வேதனைக்குரியவர்கள் என்னவென்றால் 50% கன்னிராசி பெண்கள் விவாகரத்து நிலையை அடைந்தே தீர்வார்கள். அதிலும் இந்த கன்னியில் பிறந்த எந்த மதத்தினர் பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு 10% பெண்கள் கன்னியாகவே காலம் கழித்து விடுவார்கள். இவர்கள் ஒரு அன்னை தெரசா என்று சொன்னால் அது இவர்களுக்கே பொருந்தும். அது ஏன் இவர்களை அன்னை தெரசா என்று சொல்றோம் என்றால் இவர்களுக்கு உணர்வுகள் அதிகம். மற்றவர்கள் படும் துயரத்தை தன் துயரம் போல் எண்ணக்கூடியவர்கள். அதனால்தான் இவர்களை அன்னை தெரசா ரேஞ்சுக்கு நாம கொண்டு செல்கிறோம். ஒருவரை புகழ்வது என்றாலும் அவர் அதற்குரியவராக இருக்க வேண்டும் அல்லவா? அந்த மாதிரி பார்க்க போனால் இந்த கன்னி ராசிக்காரர்கள், பொதுவாக இந்த கன்னி ராசிக்காரர்கள் நாம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கன்னியே கலங்காதே, காலம் இருக்கு தயங்காதே என்றுதான் இயற்கை ஜோடம் அவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக சொல்கிறது. அதே போல் தன் நிலைகளை உயர்த்து கொள்ள எந்த ஒரு புதிதான வேலைக்கு சென்றாலும் சரி, கண் பார்த்தால் கை வேலை செய்யும் ஆட்டோமேட்டிக்கா. எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையும் மிஞ்சி போனா ஒரு வாரத்திற்குள், ஒரு வருடத்தில் கற்றுக்கொள்வதை 1 மாதத்தில் கற்றுக்கொள்வார்கள். 1 மாதத்தில் கற்றுக்கொள்வது 1 வாரத்தில் கற்றுக்கொள்வார்கள். 1 வாரத்தில் கற்றுக்கொள்வதை 1 மணி நேரத்தில் கற்றுக்கொள்வார்கள். அதீத புத்திசாலிகள், அதீத சகிப்புத்தன்மை கொண்டவர்கள். அதே போல் எவ்வளவு கற்றாலும் வாழ்வில் உயர்ந்தாலும் தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற பாடலுக்கு உரியவர்கள் போல் தன் தாய்க்கும் தந்தைக்கும் இவர்களுக்கு நேரம் கிடைத்தால் வந்து பணிவிட செய்வார்கள். அவர்கள் கேட்கலாம் தேவையில்லை, இவர்களே வந்து தன் தாய்க்கும் தந்தைக்கும் பணிவிட செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே சிறுவயது முதலே தன் அப்பா அம்மா கஷ்டப்படுவதை பார்த்து தாமாகவே முன் வந்து அந்த பொறுப்புகளை ஏற்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். அதனால்தான் இவர்களை மிகைப்படுத்தி சொல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஒருவர் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயங்குவார்கள் அல்லவா? ஆனால் இந்த கன்னிராசிக்காரர்கள் அப்படி அல்ல. தாமாகவே முன் வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் என ஏற்றுக்கொள்வார்கள். அதே போல் படித்துக் கொண்டிருப்பார்கள், நல்லா படித்துக் கொண்டிருப்பார்கள். திடீரென்று இவர்கள் வேலை வந்துவிடும். அது என்ன அப்படி என்றால், இவர்கள் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி படித்துக் கொண்டிருப்பார்கள். திடீரென்று டிராக் மாறிவிடும். எதாச்சியாக ஒரு தொழில் அமைந்து அந்த தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் அப்படியே மேலே வந்துவிடுவார்கள். படித்ததற்கும் வேலை செய்வதற்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஆயிரும். இருந்தாலும் கல்வி அறிவு வேணும் அல்லவா? அதனால் படிப்பு என்பது இவர்கள் வாழ்க்கையில் ஒரு பிடித்தமான ஒரு விஷயம். சிலருக்கு படிப்பு படிப்பு படிப்புனே நாளைக்கு இறக்கிறார்கள் என்றால் இன்றைய நிமிடம் கூட படித்து கொண்டுதான் இருப்பார்கள். அதே போல் சிலர் ஏழ்மையாக இருந்தாலும் தன் நிலைக்கு தக்கவாறுதான் துணியை உடுத்துவார்கள், தன் நிலைக்கு தக்கவாறுதான்
உணவே அருந்துவார்கள். அது சிக்கனம் என்று சொல்ல முடியாது, கஞ்சத்தனம் என்று சொல்ல முடியாது. தன் நிலைக்கு தகுந்தாற் போல் அவர்கள் வாழ கற்றுக் கொள்வார்கள். மீன் குட்டிக்கு நீச்சல் கற்றுத்தர தேவையில்லை என்பது இவர்களுக்கு அப்படியே பொருந்தும். எந்த சூழ்நிலையில் ஆண்டவன் இவர்களுக்கு விதியை எப்படி போடுகிறாரோ அந்த சூழ்நிலையை அனுசரித்து எனக்கு கஷ்டம் கஷ்டம் என்று புலம்ப மாட்டார்கள். எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் இஷ்டமாக எடுத்து அதில் நஷ்டம் வந்தாலும் அடுத்தவர் மனம் புண்படாமல் தன் நிலையை உயர்த்தி கொள்ளக்கூடியவர்கள். அதே போல் இவர்கள் யாருக்காவது உதவி செய்தால் அதை சொல்லியும் காட்ட மாட்டார்கள். தரவில்லை என்றாலும் வேதனைப்பட மாட்டார்கள். கேட்டு பார்ப்பார்கள், கொடுத்தால் வாங்கிக் கொள்வார்கள். அதற்காக சாபமும் விட மாட்டார்கள். எது நடந்தாலும் நன்மைக்கே என்ற லட்சியத்தோடு ஹேப்பியா இருக்க வேண்டும் சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.